அயல் நாட்டில் உட்கார்ந்து கொண்டு அதானிக்கும் மோடிக்கும் கனெக்ஷன் என்று சொல்லக்கூடிய சோரேஸ் ஏன் இப்படி இந்தியாவிற்கு விரோத சக்திகளுடன் சேர்ந்து செய்கிறார்? அதற்கு ஏன் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் சோனியா காந்தியும் கைகோர்க்கிறார்கள் என்று கேட்கிறார். அதுதாங்க சிம்பிள். இதுதான் உங்களுக்கு வர்ணிச்சு. இதுல பல நுட்பங்கள் இருக்கின்றன. ஜார்ஜ் சோரேஸ் பெயர் எடுத்த உடனே ராகுல் காந்திக்கு ஒரு மாபெரும் கொந்தளிப்பு வந்து விட்டது. அவருடைய குடும்பத்தில் சோனியா, ராகுல், பிரியங்கா மூவரையும் இணைத்து நிஷிகாந்த் தூபே என்பவரும் சுதான்சு திரிவேதி என்பவரும் ராஜ்யசபாவில் லோக்சபாவில் இது பற்றி பேச சம்பித் பாத்ரா என்று சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பேச்சாளர் ராஜீவ்காந்தி ஃபவுண்டேஷன் என்று சொல்லக்கூடிய அமைப்பிற்கு பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் வந்திருக்கிறது. தமிழகத்திலிருந்து வந்திருக்கிறது. பல தொழிலதிபர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் ஜார்ஜ் சோரேஸ் அதிகமாக கொடுத்திருக்கிறார். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் நேஷனல் ஹெரால்டு கேஸ்ல ரெய்டு பண்ணும் போதும் பேச்சு கேள்வி நடந்த போதும் சில உண்மைகள் வெளிவந்தன. அல்லது ராகுல் காந்தி 2019 2024 முன் முடிந்த திமுக ராகுல் காந்தி பிரதமராக்குவோம் என்று சொன்ன திமுகவுடைய நிலைப்பாடு இப்பொழுது என்ன? இது அகில இந்திய பிரச்சனையாக இருந்தாலும் தமிழக அரசியலில் குறிப்பாக 2026 அரசியலில் காங்கிரசிற்கும் திமுகவிற்கும் ஒரு மோதலை உண்டாக்கக்கூடிய அளவிற்கு கூட இது போய்விட்டாலும் விடலாம். ஆதவ் அர்ஜுனாவோ அல்லது நாம் தமிழர் கட்சியோ அல்லது விடுதலை சிறுத்தை கட்சிக்கோ பிரச்சனையே கிடையாது. இந்த அதானி தமிழக அரசியலில் உடைப்பார் என்று தான் ரியல் ஒன் வாய்ஸ் நண்பர்களுக்கு நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம் சிவா. நமஸ்காரம் சார். இப்போ டெல்லியில தான் சார் ஒரு உச்சகட்ட பரபரப்பு அப்படின்னு சொல்லலாம். அதாவது நாடாளுமன்றத்துல எதிர்கட்சிகள் அமளி துமளியில ஈடுபட்டு இருக்காங்க. ஆளும் பாரதிய ஜனதா கட்சியும் பதிலடி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த நாடாளுமன்றத்துல ஜார்ஜ் சோரஸ் அப்படிங்கிறவருடைய பேர் உச்சரிக்கப்பட்டிருக்கு. அமெரிக்காவுடைய தொழிலதிபர். இந்த ஜார்ஜ் சோரஸ் யார்? இவருடைய பின்னணி என்ன சார்? ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கும் சிவா அவர்களுடைய நேயர்களுக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். ஜார்ஜ் சோரேஸ் என்பவருக்கு 94 வயதாகிவிட்டது. அவருக்கு இருக்கக்கூடிய பணம் 5 அதானி 10 அம்பானியை வச்சிங்கன்னா அவ்வளோ பணம் இருக்குது. ஒவ்வொரு கண்ட்ரிலையும் குறைந்தது 80 தேசங்களில் அவருடைய ஏஜென்ட்கள் இருக்கிறார்கள். ஆட்சியை கவிழ்க்கிறார்கள். ஜார்ஜ் சோரேஸ் என்பவர் இளம் வயதில் இருந்த பொழுது சைனாவிலேயே சென்று சைனா அரசாங்கத்தை கவிழ்க்க அங்கு இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை சீர்குலைத்து பண்ண ட்ரை பண்ணாரு. வெள்ளத்தை அடிச்சுட்டாங்க. ஆனா ஜார்ஜ் சோரேஸ் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கமலா ஹாரிஸுக்கு நண்பமானவர். அங்கு டீப் ஸ்டேட்னு இருக்குதுங்க. இந்தியாவிற்கு எதிராக பல தேசங்களுக்கு எதிராக ஆட்படக்கூடிய எதிர்கட்சிகளை ஆதரித்து ஆளுங்கட்சியை பதவியிலிருந்து இறக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் செயல்படும் எண்ணம் தான் ஜார்ஜ் சோரேஸ். அவர் ஒரு அமைப்பு வைத்திருக்கிறார். அந்த அமைப்பிலிருந்து கண்டிப்பாக காங்கிரஸ் தலைவி சோனியா காந்திக்கு 1995 முதல் பணம் வந்து கொண்டிருக்கிறது என்பதை நாடாளுமன்றத்தில் நிரூபித்தார் நிஷிகாந்த் தூபே என்ன சொல்லக்கூடிய பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர். அந்த ஒரு குழு இருக்கிறது. அந்த குழுவின் பெயரை அது ஆங்கிலத்தில் இருக்கிறது. அது ஒரு குழுன்னு மனதை வச்சுட்டீங்கன்னா அதுல சோனியா காந்தி அம்மையார் துணைத் தலைவராக இருக்கிறார். அந்த கொடுத்திருக்கக்கூடிய புத்தகத்தில் காஷ்மீர் தனி நாடு என்று காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சியில் மீண்டும் மீண்டும் கேட்கிறார்கள். ஒன்று. இரண்டாவது, இதே ஜார்ஜ் சோரேஸ் ஹிண்டன்பர்க் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பின் மூலமாக அதானியினுடைய ஷேர் மார்க்கெட்டில் வீழ்ச்சியை கொண்டு வந்தார். சென்ற வருடம் பொருளாதார சீர்குலைப்பு இந்தியாவில் வர வேண்டும் என்று தீவிரமாக செயல்பட்டார். ஆனால் அம்பானியினுடைய ஆதிக்கம் அதில் சீர்குலையவில்லை. அவருடைய ஸ்டாக் எல்லாம் அதே லெவலில் தான் இருக்குது. காரணம், முதலீட்டாளர்கள் அம்பானி மீது இருக்கக்கூடிய அதானி மீது இருக்கக்கூடிய இந்திய தொழில் முதலீட்டாளர்கள் கண்டிப்பாக அதானி மீதும் அம்பானி மீதும் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த கம்பெனி திவால் ஆகாது என்று. இருப்பினும் அயல் நாட்டில் உட்கார்ந்து கொண்டு அதானிக்கும் மோடிக்கும் கனெக்ஷன் என்று சொல்லக்கூடிய சோரேஸ் ஏன் இப்படி இந்தியாவிற்கு விரோத சக்திகளுடன் சேர்ந்து செய்கிறார்? அதற்கு ஏன் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் சோனியா காந்தியும் கைகோர்க்கிறார்கள் என்று கேட்கிறார். அதுதாங்க சிம்பிள்.
இதுதான் உங்களுக்கு வர்ணிச்சு. இதுல பல பல நுட்பங்கள் இருக்கின்றன. OCCRP கிரைம் எல்லாம் ரிப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு உலக அமைப்பு, ஜேர்னலிஸ்ட் அமைப்பு ஒன்று இருக்கிறது. அந்த அமைப்புக்கு கூட ஜார்ஜ் சோரேஸ் தான் வருடத்திற்கு 5 கோடி தருகிறார். பல பல நிருபர்கள், பல பல ஊரில் இருக்கக்கூடிய நிருபர்கள் அங்கிருந்து செய்தி சொல்லுகிறார்கள். அதை வைத்துக் கொண்டு அமெரிக்காவில் அவர் ஒரு தனியாக பத்திரிகை தொழில் இல்லை என்றாலும் பத்திரிகையாளர்களை வைத்துக் கொண்டு அந்த அரசாங்கத்தை கவிழ்க்கக்கூடிய சதி நடக்கிறது அந்தந்த தேசங்களில். அவர் ஒரு நூதன முறையை கடந்த 20 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறார். அவருடைய மகன் கூட இப்பொழுது ராகுல் காந்தியுடன் SMS செய்தார் என்ற புகார்கள் கூட வந்து ஆரம்பித்து விட்டது டெல்லியில். இதுதாங்க பின்னணி. இதனால கடந்த 3-4 நாட்களாக பாராளுமன்றத்தில் நாடகம் நடக்கிறது வெளியே. ஜார்ஜ் சோரேஸ் பெயர் எடுத்த உடனே ராகுல் காந்திக்கு ஒரு மாபெரும் கொந்தளிப்பு வந்து விட்டது அவருடைய குடும்பத்தில். சோனியா, ராகுல், பிரியங்கா மூவரையும் இணைத்து நிஷிகாந்த் தூபே என்பவரும் சுதான்ஷு திரிவேதி என்பவரும் ராஜ்யசபாவில், லோக்சபாவில் இது பற்றி பேச சம்பித் பாத்ரா என்று சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பேச்சாளர் ராகுல் காந்தி தேச துரோகி என்று சொன்னார். இதையெல்லாம் வைத்து பார்த்தால் ராகுல் காந்தி மீது கண்டிப்பாக அயல்நாடு சக்திகள் 248 முறை அவர் அயல்நாடு சென்று வந்ததிலிருந்து அவருக்கு என்ன தொடர்பு இருக்கிறது என்பதை அரசாங்கத்திடம் கண்டிப்பாக விளக்கங்கள் இருக்கின்றன. அதை ஏன் அவர்கள் பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்கள், வெளியே சொல்லவில்லை இதுவரையில் என்றெல்லாம் கேட்கிறார்கள். ராஜீவ்காந்தி ஃபவுண்டேஷன் என்று சொல்லக்கூடிய அமைப்பிற்கு பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் வந்திருக்கிறது, தமிழகத்திலிருந்து வந்திருக்கிறது, பற்பல தொழிலதிபர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் ஜார்ஜ் சோரேஸ் அதிகமாக கொடுத்திருக்கிறார். என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் நேஷனல் ஹெரால்டு கேஸ்ல ரெய்டு பண்ணும் போதும் பேச்சு கேள்வி நடந்த போதும் சில உண்மைகள் வெளிவந்தன. தங்களுக்கு நினைவு இருக்கும், அதே என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் நேஷனல் ஹெரால்டு கேஸை விசாரிக்கும் பொழுது இதே சோரேஸ் சமாச்சாரமும் வந்தது. ராகுல் காந்தி ஏன் 288 தடவை அயல்நாடு சென்று வந்திருக்கிறார்? அதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா? அவர் யார் யாரை பார்த்தார்? அவர் எதற்காக அங்கு சென்றதன் மூலமாக என்ன கிடைப்பு கிடைத்தது என்றும் 2006ஆம் வருடத்தில் ஓல்கர் ரிப்போர்ட் என்று ஒரு ரிப்போர்ட் வந்தது. அதுல எண்ணெய்க்கு பதிலாக பணம் கொடுக்கப்பட்டது சோனியா காந்தி குடும்பத்திற்கு என்று நட்வர் சிங் புகார் சொன்னார். அதே நட்வர் சிங் வீட்டில் ப. சிதம்பரம் நிதியமைச்சராக இருந்தபோது சோனியா காந்தியின் பெயரின் பேரில் அந்த வீட்டில் உடனே ரெய்டு செய்து ஓல்கர் ரிப்போர்ட்டில் ஏன் நட்வர் சிங் சோனியா பெயரை சொல்லுகிறார் என்று அவரை வாய்ப்பூட்டு செய்வதற்காக பி. சிதம்பரம் செய்த லீலைகளும் இருக்கிறது. அந்த நட்வர் சிங் கூட சொல்லியிருக்காரு, ஜார்ஜ் சோரேஸ் பணம், அயல்நாடு பணம் இந்தியாவிற்கு வருகிறது, சோனியா காந்தி குடும்பத்திற்கு வருகிறது என்று. அதையும் தவிர கமலா ஹாரிஸ் என்று சொல்லக்கூடிய துணை ஜனாதிபதி அமெரிக்கா துணைவர் ராகுல் காந்தி கடிதம் எழுதியிருக்கிறார், நேரில் ரகசியமாக சந்தித்தார் என்று சொல்லுகிறார்கள். சைனாவுடன் தூதுவரை ராகுல் காந்தி சைனியாக சொல்லிவிட்டு அவர் மறுத்தார், நான் பார்க்கவில்லை என்று. ஆனால் சைனா போட்டோவை போட்டு விட்டாங்க ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. இதை அனைத்தும் தொடுத்து பார்த்தால் சிவா, ராகுல் காந்தியினுடைய இந்திய எதிர்ப்பு சக்திகளுடன் அவர் கைகோர்த்திருப்பது வந்திருக்கிறது. அதை பண்டுதான் ராகுல் காந்தி நடுங்குகிறார். இது எல்லாம் சரித்திரம், நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு சரித்திரம். ஆனால் நேற்றும் இன்றும் நடந்தது பார்லிமெண்டத்தில் நான் தினமணி, வார்த்தா, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, டைம்ஸ் நவ் போன்ற டெலிவிஷனுக்கும் பத்திரிகைகளுக்கும் நிருபராக இருந்திருக்கிறேன். ராம்நாத் கோயங்கா பார்லிமெண்டில் வந்த பொழுது 1977 நான் தினமணியினுடைய நிருபராக இருந்தேன். எனக்கு 40 வருட அனுபவம் பாராளுமன்றத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு செங்கலும் ஒவ்வொரு கல்லும் என்னுடன் பேசும். இந்த மாதிரியான ஒரு பாராளுமன்றத்தில் குறைந்தது நான் 10 எதிர்கட்சி தலைவர்களை பார்த்திருக்கிறேன். சுஷ்மா ஸ்வராஜ், அருண் ஜேட்லி, ஈவன் ராஜீவ் காந்தி, ஈவன் சோனியா காந்தி, அடல் பிஹாரி வாஜ்பாய், LK அத்வானி, CM ஸ்டீஃபன் போன்றவர்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள் எதிர்கட்சி தலைவராக. ஆனால் எந்த எதிர்கட்சி தலைவரும் பாராளுமன்றத்தில் வெளியே வந்து, எதிர்கட்சி தலைவர் என்பது நிழல் பிரதமருக்கு ஈக்குவல், அடுத்த பிரதமராக கூடிய அளவிற்கு அவர் இருக்கிறார். அப்பேற்பட்ட ராகுல் காந்தியை நடனமாட வைத்து கையில் ஜார்ஜ் சோரேஸும்
அந்த கோபம் வந்ததனால் கையில் ஒரு சிகப்பு புக்கை வைத்துக்கொண்டு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா சட்ட புத்தகத்தை வைத்துக்கொண்டு இன்னொரு கையில நம்ம அதானி குடும்பத்தினரை வைத்துக்கொண்டு முதுகில் ஷர்ட்ல பிரிண்ட் எடுத்துட்டு வாயில மாஸ்க் போட்டுண்டு இதெல்லாம் ஒரு செய்வது கபட நாடகம் என்று தான் பாரதிய ஜனதா கட்சியில் குறிப்பிடுகின்றது. இருப்பினும் அவருடைய தமக்கை பிரியங்கா காந்தி வந்த பிறகு தோல்ல ஒரு பை போட்டுன்னு வராங்க. அந்த பையில அதானி போட்டோ இருக்குதுங்க, மோடி அதானி போட்டோ. நேற்று ஒரு திடீரென்று ஒரு கூத்து நடத்தினார், தெருக்கூத்து. பாராளுமன்றத்தின் முன்பதாக ஒரு தெருக்கூத்து. தமிழகத்தில் எல்லாம் தெருக்கூத்து நடத்துகிறார்கள். நான் கிராமங்களில் தெருக்கூத்து பார்த்திருக்கிறேன். ஆனால் அந்த கூத்தில் எப்படி 2 ஸ்லேடை செய்பவர்கள், ஜோக்கர்ஸ், கோமாளிகள் வருகிறார்களோ அது மாதிரி ராகுல் காந்தி வந்தார். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் விருதுநகர் தமிழக சட்டமன்ற விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக் தாக்கூர் என்பவர் அதானி மாதிரி ஒரு மாஸ்க் புகைப்படத்தை முதலில் போட்டுக்கொண்டு ராகுல் காந்தியுடன் பேசுவதாக, நரேந்திர மோடியுடன் பேசுவதாக ஒரு சித்திரத்தை, ஒரு சின்ன வீடியோ கிளிப்பை எடுத்து போட்டுக்கொண்டார்கள். அதில் இருக்கக்கூடிய ஒரு அசிங்கம் விருதுநகர் மக்கள் 8 லட்சம் மக்கள் இதற்காக தேர்ந்தெடுத்தார்கள் மாணிக் தாக்கூரை. ராகுல் காந்தி வயநாடு மற்றும் ராய்பரேலி வாக்காளர்கள் இதற்காக தேர்ந்தெடுத்தார்கள். இந்த விஷயத்துல பார்லிமெண்ட் உள்ளே பேசுங்களேன் சிவா. ஏன் ராகுல் காந்தி பயப்படுறாரு? காரணம் என்ன என்று கேட்டால், பிஜேபி சோனியா காந்தி மேல இருக்கிற காகிதத்தெல்லாம் காமிப்பாங்க. நாடாளுமன்றத்தில் பேசுவது சர்ச்சைக்கு உள்ளானாலும் அதை வைத்துக்கொண்டு கோர்ட் போக முடியாது. நீங்க பிரிவிலேஜ் மோஷன் கொண்டுலாமே தவிர அது டெஃபமேட்டரி இல்லை. அதனால்தான் இங்க பார்லிமெண்ட் உள்ள நடத்தாத பாக்குறாங்க. 2 சைட்லயும், பிஜேபி ஆகட்டும் சரி, காங்கிரஸ் ஆகட்டும் சரி. இதுல ஜெகதீப் தங்கர் என்று சொல்லக்கூடிய துணை ஜனாதிபதி, ராஜ்யசபாவின் தலைவர், அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்திருக்கிறார்கள் காங்கிரசினர். ஆனால் திமுக அதற்கு ஒப்பு போகவில்லை. மேல் சபையில், கீழ் சபையில் சோனியா காந்தியுடன் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சில திமுக எம்பிக்கள், உதாரணத்திற்கு கனிமொழியும் பிரியங்கா காந்தி ஒன்றுக்கு வந்தால், கனிமொழி இந்த மாதிரி அதானி விஷயத்துல போவதில் இன்னிலிருந்து போக ஆரம்பிச்சிருக்காங்க. காரணம், தமிழக சட்டமன்றத்தில் அதே அதானியை பற்றி எடப்பாடி பழனிசாமி பேசினால் செல்வ பெருந்தகையுடைய நிலைப்பாடு என்ன ஆகும்? உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அதானியிடம் 100 கோடி ரூபாய் வாங்கினார் என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. நாடாளுமன்றத்தை முடக்கக்கூடிய காங்கிரஸ் தெலுங்கானாவிலும் தமிழகத்திலும் ஏன் வாயடைத்திருக்கிறது? பரந்தூர் விமான நிலையத்திற்கு அதானியினுடைய கைகோர்த்திருக்கிறார்களா என்றதன் எடப்பாடி பழனிசாமி பிரதிதினம் கேட்கிறார். ஆக மொத்தம் இது மாநில அரசாங்கையும் மத்திய அரசாங்கத்தையும் தாக்குவது போன்று இருக்கிறது. காங்கிரஸ் ஜெகதீப் தங்கர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரேன் என்று சொன்னவுடன் தங்களுக்கு ஒரு புது செய்தியாக ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு அகில இந்திய அரசியலை ஒரு நிமிடத்தில் சொல்ல வேண்டும் என்றால், ஜெகதீப் தங்கர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தால் லாலு பிரசாத் யாதவ் சொல்லிவிட்டார், ராகுல் காந்தி மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, மம்தா பானர்ஜி தான் இந்திய அலையன்ஸை நடத்த வேண்டும் என்று சரத்பவார் சொல்லிவிட்டார், உத்தவ் தாக்கரே சொல்லிவிட்டார். இந்த பின்னணியில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய நிலை என்ன? ராகுல் காந்தி வேண்டும் என்றிருக்கிறாரா? அல்லது ராகுல் காந்தி 2019 2024 முன்மொழிந்த திமுக, ராகுல் காந்தி பிரதமராக்குவோம் என்று சொன்ன திமுகவுடைய நிலைப்பாடு இப்பொழுது என்ன? இதே இண்டி கூட்டணியில் நான் தான் பெயர் எடுத்தேன் என்று மார்தட்டிக் கொள்ளும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இப்பொழுது என்ன சொல்லிக்கிறார்? மம்தா பானர்ஜி ஆதரிப்பாரா? ஆக மொத்தம் இது அகில இந்திய பிரச்சனையாக இருந்தாலும் தமிழக அரசியலில், குறிப்பாக 2026 அரசியலை காங்கிரசிற்கும் திமுகவிற்கும் ஒரு மோதலை உண்டாக்கக்கூடிய அளவிற்கு கூட இது போய்விட்டாலும் விடலாம். ஆதவ் அர்ஜுனாவோ அல்லது நாம் தமிழர் கட்சியோ அல்லது விடுதலை சிறுத்தை கட்சிக்கோ பிரச்சனையே கிடையாது. இந்த அதானி தமிழக அரசியலையும் உடைப்பார் என்று தான் நூதனமாக சில திமுக எம்பிக்கள் கவலைப்படுகிறார்கள். டெல்லியில் சில மூத்த திமுக எம்பிக்கள். இதுதான் சாராம்சம் சிவா. இப்போ ஜார்ஜ் சோரஸ் போன்ற அமைப்போடு காங்கிரஸ் கட்சி செயல்பட்டது, இணைந்து செயல்பட்டது. இந்த விவகாரத்துடைய பின்னணி மோடி ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் சோனியா காந்தி உள்ளிட்டவர்கள் செயல்பட்டார்களா சார்? ஆமா, பின்னென்ன.
இந்த அரசாங்கம் 3வது முறையாக நரேந்திர மோடி வந்தது அவர்களுக்கு பிடிக்கவில்லை. எங்க ஒன்னே ஒன்று காழ்ப்புணர்ச்சி காரணமாகவும், குறிப்பாக முதல் குடும்பம் என்று சொல்லக்கூடிய சோனியா, ராகுல், பிரியங்கா காந்தி கடந்த 15 வருடங்களாக வெளியேற்றப்பட்டு விட்டார்களே ஆட்சியிலிருந்து. காங்கிரஸ் முக்து பாரத் என்று 2013 கோஷம் கொடுத்த நரேந்திர மோடி 2024 வரை 3வது முறையாக ராகுல் காந்திக்கு படு தோல்வியை கொடுத்திருக்கிறார்களே. சமீப காலத்தில் லோக்சபாவில் 3 முறை தோல்வியுற்ற ராகுல் காந்தி எப்படி முன்மொழிவார்கள்? அதைத்தானே மம்தா பானர்ஜி கேட்கிறார். பீகாரில் அடுத்த வருடம் தேர்தல் நடக்க இருக்கிறது 2025. லாலு பிரசாத் யாதவ் இன்று ஒரு அறிக்கை வெட்டியிருக்கிறார். அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார், நிதிஷ்குமாரை நரேந்திர மோடி எடுக்க வேண்டும் என்றால் மம்தா பானர்ஜி போன்றவர்கள் தான் தலைமை ஏற்க வேண்டும். ராகுல் காந்தியினுடைய தலைமை வீணாகிவிட்டது. 3 நாடாளுமன்றத்தில் தோற்றுவிட்டார். ஹரியானாவில் தோற்றுவிட்டார், மகாராஷ்டிராவில் தோற்றுவிட்டார். உத்தவ் தாக்கரேக்கு கோபம், மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் வேண்டுமென்றே பாஜகவிற்கு உதவியது என்று உத்தவ் தாக்கரே சொல்லுகிறார். ஆக மொத்தம் அகில இந்திய பிரச்சனையில் ஜெகதீப் தங்கர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருகிறார்களோ இல்லையோ, ராகுல் காந்தி மீது இந்திய அலையன்ஸ் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்து விட்டார்கள். இது ஒரு பெரிய பிரச்சனையாக நாடாளுமன்றத்தில் ஒரு சண்டை. ஆனால் வெளியே பார்த்தால் ராகுல் காந்தி அமுக்கி வச்சுவாங்க போல இருக்குது ரீஜனல் பார்ட்டிஸ். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.